ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. உங்க ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்றீங்க, உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, நீங்க உங்க ஃபேஸுக்கு ஹேருக்கு என்னெல்லாம் பண்றீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஃபுல்லா அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, 15 days ஒன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஹேர் இருக்கும். ஒன்று நான் வேக்சிங் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸிங் ரேசர் வச்சு நான் ஷேவ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப டைம் இருந்தால் பார்லர் போவேன். டைம் இல்லாத பட்சத்துக்கு அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகணும், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எனக்கு வந்துச்சு, இல்லை இமீடியட்டாக வந்து எனக்கு ஒரு ஷூட் இருக்குது, நாங்கள் ப்ரொமோஷன் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி உடனடி இதுதான் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ரொமோஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்சனலாக எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து அந்த கார்மசியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம் தான் இதை யூஸ் பண்ணுவேன். இதை போட்டுட்டு அதையோட அவங்களுக்குள்ளே தான் இந்த ரேஷர் இது வந்துச்சு. இது ரொம்ப வருஷமாக நான் வந்து இதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட எனக்கு 3வது டப்பாவும் 4வது டப்பாவும். இது வந்து ஆல்வேரா ஜெல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது புரியுதா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்லாம் இருக்கும். இது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். பட் ஆனால் நம்ம ரெகுலராக மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேர்ல எல்லாம் உள்ளே போய் பூந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டா தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இப்போ ஏதாவது போடுறோம், ப்ரைமர் போடுறோம், ஃபவுண்டேஷன் போடுறோம், கன்சிலர் போடுறோம் அப்படிங்கும் போதுல அதெல்லாம் உள்ளே போய் சிக்கிக்கும். அப்புறம் அது மாதிரி முடி மேலே அப்படி தனியாக தெரியும். அப்புறம் முடிக்கு வந்து வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்துச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பாம் எவ்வளோதான் இருக்குது. இதை வந்து நிறைய எடுத்து இப்படி ஃபேஸிங் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இது பண்ணணும். வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அவசரமாக துணியை காய போட்டுருப்பீங்க. நானும் அதே வேலையை தான் பார்த்துன்னு இருக்கிறேன் காலையிலேருந்து. இன்னைக்கு காலையில என்னன்னு தெரியல, டக்குன்னு ஒரு அலாரம் அடித்த மாதிரி இன்னைக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்தோடனே பார்த்தா வெயில் அடிச்சுருந்தது. என்னடா அதிசயமாக இருக்குதுன்னு வந்து பார்த்தா புயல் கரையை கடந்தது அப்படின்னாங்க. நீ கரையை கடந்தியா? ஓகே, நான் இப்போ துணியை கடக்கிறேன், எல்லா துணியும் காய போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து காய போட்டேன். இது ஆக்சுவலாக உனக்கு முன்னாடி நிறைய பேர் முந்திக்கினாங்க. ஆமாம், துணி காய போடுறதுக்கு இது இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ். எவ்வளோ ஹேர் இருக்கு புரியுதா? இவ்வளோ ஹேர் இருந்தது நமக்கு ஃபேஸில் தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு செல்ஃப் க்ரூமிங் தான் நமக்கு. இதெல்லாம் சரியா, வயசாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளே வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம பார்க்கறதுக்கு எங்கே இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு சிலர்லாம் வந்து இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு, உனக்கு என்ன ஏஜ் ஆயிடுச்சு இப்போல்லாம் இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்றலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே காதில் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆக்டிவாக இருக்கோமோ அப்போ தான் நமக்கு ஏஜ் ஆகலை அப்படிங்கிறது வந்து நம்ம மனசு சொல்லும். உடம்பும் மனசும் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல் ஃபேஸும் வந்து நான் நல்லா ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டேன். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ரேசர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டு நீட்டாக கழுவி துரு பிடிக்காமல் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 3-4 தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு நல்லா இருக்கா பக்கத்துக்கே ஃபேஸு ப்ரைட்டாக வெள்ளையாக தெரியுது. நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு அப்படியே பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதையும் தான். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஒரு 4 கமெண்ட் போடுவாங்க. அந்த 4 கமெண்ட் என்னங்கிறதையும் நானே சொல்லிடுறேன். வயசாயிடுச்சு, பேரம்பேத்தி எடுக்கிற, நீ வந்துட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், வயசான மாதிரி நடந்துக்கோ அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகேவா? அந்த கமெண்ட்டெல்லாம் வரும். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஏஜ் ஆகும், எல்லாருக்குமே இருக்கிறது தான். எங்கள் ஃபீல்டில் வந்து நாங்கள் இருக்கிற ஃபீல்டில்
கொஞ்சமாச்சு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருப்போம் அப்படிங்கிறது தான் மீனிங். அந்த மீனிங்கை தான் எல்லா நடிகைகள் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்கின்னு எல்லாமே வந்து கேர் பண்ணிக்கிறத தாண்டி ஒரு செல்ஃப் கேருங்கிறது நமக்கே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்டாக ஒரு மங்களகரமாக அப்படி மாதிரி எல்லாம் நம்ம இருப்போம். அந்த மாதிரி தான் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து எப்போ வந்து என்ன இது ஸ்கின்ல வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம ஃபுட்டு, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து மாசாக தான் ஆகுது. அதனால தான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு எதுக்கு வந்து சொல்லனா, அந்த கமெண்ட் போடுறவங்க நீங்கள் வயசாகிருப்பீங்களா, இல்லை நாங்கள் வயசானோம் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்றது எனக்கு தெரியாது. மேபி வயசாகிருந்தாலும் வயசு ஆக போனாலும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் நான் துடைக்க மாட்டேன். துடைக்காமல் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உடனே குளிக்க போகிறதுனால மாய்ஸ்சரைசர் சீரம் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஏன்னா மார்னிங் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் சீரம் ஃபஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவேன், ஓகேவா? அது வந்துட்டு நான் மார்னிங்கே போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் திருப்பி இப்போ வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகலான்னு பார்த்தேன். ஹீட்ரு காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, ஒரு 15 நிமிஷம் ஆகுமா, அதுக்குள்ளே நான் ஒன்று யோசித்தேன். இன்றைக்கி ஏன் இவ்வளோ மினிக்கின்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் ஒரு மூவி செலிப்ரிட்டி ஷோ அந்த மாதிரி ப்ரீமியர் ஷோ அந்த மாதிரி தான் போகிறோம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. அந்த படத்தில் அந்த மூவியில் நடித்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வருவாங்க. அதனால தான் இதுக்கப்புறம் அடுத்து கெட் ரெடி வித் மீ பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இதை முடிச்சுட்டு நான் ரெகுலராக ரொட்டீனாக யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே. இந்த வந்து மாஸ்க் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இது 2 ஃப்ளேவரில் இருக்குது, வாட்டர்மெலன் அண்ட் ப்ரோமோகிரானட். நான் வாட்டர்மெலன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். சரி ப்ரோமோகிரானட் புதுசாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஷீட் மாஸ்க் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எதுக்கோ வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், டைம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுக்கும் டைம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் எதுக்கு யூஸ் பண்ணுறது எப்போன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அக்கேஷனுக்கெல்லாம் வரும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் நினச்சினே இருந்தேன். பட் ஆனால் ட்ரை பண்ண முடியல. சரி இப்போ பார்த்தேன், திடீர்னு அங்கே போய் நிற்கும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இதை எடுத்து சரி போட்டுப்போம் அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டோனர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் இருந்தால் டோனர் போட்டுக்கலாம். டோனர் போடலை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கணும். என் ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணா ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. வாட்டர்மெலன் வச்சா இது இப்போ ப்ரோமோகிரானட். வாட்டர்மெலன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் நம்மளே நம்ம வீட்டில் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், நல்லா க்ளோவிங்காக இருக்கும், ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு லீவ் இருக்குது, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் சண்டே வந்து உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கெல்லாம் போயிட்டு பொல்யூஷன்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு சீரம் மாய்ஸ்சரைசர் டோனர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு நைட்டு படுத்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் வீட்டில் தான் இத்தனைக்கும் இருக்கேன், வெளியில் போகிறது ரேரு. அப்படியே ஒரு சில டைம் நம்ம வெளியில் போயிட்டு வெயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும், பொல்யூஷனில் இருக்க மாதிரி இருக்கும், காற்று மழை அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது நமக்கே நல்லது தான். செல்ஃப் கேர் ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா? அதை நம்ம பண்ணிக்கணும். நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணினாதான் இளமையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்போ பற்றில கேட்குறீங்களா, உங்கள் ஃபேஸ் எப்படிக்கா இப்படி இருக்குது, உங்கள் ஃபேஸ் இப்படி ஆகலை அப்படி ஆகலைன்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணும்போது நமக்கே வந்து அதெல்லாம் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இது ஏதாவது எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருங்க.
இல்லாதவங்களுக்கு சில்லுன்னு இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணணும். என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன், எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைட்டாக இருக்கா, என் மூஞ்சி வெள்ளையாக இருக்கோ முதல்ல இருந்ததை விட. இதை த்ரோ பண்ணிப்போம், இங்கே வச்சுப்போம். ஹேர் ஸ்மூத்னிங் நான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஹேர்லாம் வந்துட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தீங்க. ஹேர் ஃபால்லாம் எதுவுமே இல்லை, நம்மளோட மைக் ஆன் ஆகவே இல்லை. வெயிட்டிஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஹேர் ஃபால்லாம் எதுவுமே எனக்கு இல்லை, நல்லா இருந்தது ஹேரு. நான் திருப்பி வந்துட்டு ஹேர் ஸ்பாலாம் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணிக்கல. திருப்பி வந்துட்டு இப்போ ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணணும், எல்லாம் போயிடுச்சு. 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, போயிடுச்சு. அந்த ஷாம்பு, அந்த மாஸ்க்கு, அந்த சீரம் எல்லாமே அப்படியே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே வந்துட்டு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வருவோம். ஓகே, என்னோட வெள்ளையாக இருக்கேன் பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சும்மா ரின்ஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. இப்போ குளிக்கும் போது நான் ஃபேஸ் வாஷ் போட மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம ஃபேஷியல் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திருப்பி ஃபேஸ் வாஷ் போட்டோன்னா திருப்பி அந்த ஃபேஸில் இருக்கிறது இதெல்லாம் போயிடும், க்ளோவெல்லாம் போயிடும். அதனால் ஃபேஸ் இது போடக்கூடாது. நான் சும்மா ஷாம்பு மட்டும் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஸ்கின் கேர் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒன் கிளான்ஸ் காட்டிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நார்மல் ரொட்டீன் லைஃப் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது சொன்னேன்ல, இது என்னோடய பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூக்கு கிட்ட எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்தது. நான் எவ்வளோ இது பண்ணாலும் அது போகலை. நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஓவராக மூக்கு சிந்துறீங்க, அதனால் வந்துட்டு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் ஆகுது அப்படின்றாங்க. அதனால் சரி ஓகே போகாது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் எனக்கு இருக்குது. லைட்டாக போயிடுது கொஞ்சம். மூஞ்சியெல்லாம் நான் தேய்ச்சி கழுவுறேன், இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது போக மாட்டேன். சரண்டிக்கு தேய்ச்சாலும் போக மாட்டேன். ஹாட் வாட்டரில் துணி வச்சு ரப் பண்ணி எடுக்கணும், அப்பவும் போக மாட்டேன். இப்போ நானும் நீ சொன்னேன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, பட் ஆனால் கிடையாது போகலாம். இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டல் ஆகிடுச்சு இந்த இடம். இப்படி மூக்கெல்லாம் வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சீரம் போடும்போது நமக்கு அது தெரியாது, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். நம்ம சீரம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்க்குது, ஃபேன் இல்லாமல் வேர்க்குது எனக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறதா ரெகுலராக இதை போட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற வந்து நம்ம ஃபேஸு மாஸ்க்கு, ஃபேஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஹேரு எல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த ஈரத்தன்மை வந்து நம்ம ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சுக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டு ஈவினிங்காக தான் நான் ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறேன். ஈவினிங் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, அவ்வளோத்தையும் இருக்க வேண்டியதுதான். நீங்கள் என்னென்ன ஸ்கின் கேர்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுறீங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இத்தனை வருஷமா. என் இளமையின் ரகசியம் இதுதான். இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டா பல்ல இழிச்சிடும் பாத்திரம் அப்படின்ற மாதிரி மூஞ்சி இதுவாயிடும். ஆமா, நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம ஹைஜீனிக்கா ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு வேணுங்கிற வந்து என்ன சொல்றது ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ், விட்டமின் டி, விட்டமின் இ, சி எல்லாத்தையும் கொடுக்கணும். வெளியிலயும் வந்து நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈவன் ஸ்கின் டோனாகவும் க்ளோவிங்காகவும் ஏஜ் ஆகாமையும் தெரியும். அவ்வளவுதான். இதுதான் என் இளமையின் ரகசியம். இத்தனை நாளா நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங் பண்ணுங்க. ஓகே, பாய்.